بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي شرفنا على الأمم بالقرآن المجيد وقوم به نفوسنا بالوعد والوعيد، لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه، تنزيل من حكيم حميد. أحمده على التوفيق للتحميد وأشكره على نعمة التوحيد، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، شهادة يبقى ذخرها على التأبيد. وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله، أرسله ربه بشيرا للخلائق ونذيرا، وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، ووهب له من فضله خيرا كثيرا، ونهى أن تدعى باسمه تعظيما له وتوقيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: المرء على دين خليله فلينظر أحدكم من يخالل. رواه صحيح أبو داود. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சர்தாரி ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கைய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல உறவுகளோட, பல பந்தங்களோட அல்லாஹு தஆலா பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதன் அவனுடைய மௌத்துக்கு முன்னால அவன் வாழக்கூடிய இந்த சுருக்கமான வாழ்க்கையில பல உறவுகளோட, பல பந்தங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக சத்தியமாக ஒவ்வொரு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையிலும் இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்கள்ல அதிகமானவங்க பல இரத்த பந்தங்களோட புறங்குவாங்க, பல உறவினர்களோட புலங்குவாங்க. உதாரணமாக தன்னுடைய தாயோட, தன்னுடைய தந்தையோட, அதே போல கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட, இன்னும் சில உறவு முறைகள் இருக்குது. தாய் வழி உறவுகள் இருக்குது, தந்தை வழி உறவுகள் இருக்குது. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவியால வரக்கூடிய உறவு முறைகள் இருக்குது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னால பல உறவு முறைகளை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா
அவனுடைய வாழ்வியல்ல ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த உறவு முறைகள்ல அல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு உறவு ஒன்றை வைத்திருக்கிறான். மனித சமுதாயம் இந்த உறவு இல்லாம எந்த மனிதனும் மௌத்த சந்திக்கிறல்ல என்று சொன்னாலும் அது ஆச்சரியமான ஒரு பேச்சல்ல. 190% மனிதர்கள் 100% என்று சொன்னாலும் பிழை இல்ல. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த உறவை ஒவ்வொரு மனிதனும் சந்திச்சதுக்கு பின்னால்தான் அதிகமான மனிதர்கள் மௌத்த சந்திக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில சந்தர்ப்பங்களை நாங்க பார்க்கலும் மனித சமூகத்துல மனிதர்கள்ல சில மக்கள் ஈக்கிறாங்க, யதீம்களாக அனாதைகளாக உலகத்துல வாழ்றாங்க. அவர்களுடைய தாய் யாரென்றும் அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், தந்தை யாரென்றும் தெரியாமல் இருக்கலாம், பெற்றோர்கள் இல்லாத நிலைமையில ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு மனிதனுக்கு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதே போல கல்யாணம் முடிக்காத எவ்வளவு பேர் மரணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிள்ளைகள் இல்லாத எவ்வளவு பேர் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சொந்த பந்தங்கள் இல்லாம, உறவு முறைகள் இல்லாம பல பேர் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இரத்த பந்தங்கள், இரத்த உறவுகள் இல்லாம கூட உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்திருந்தாலும் அந்த உறவுகள் இல்லாத மனிதர்களுக்கு இந்த உறவு இல்லாம ஒரு மனிதன் மௌத்த சந்திக்கிறது குறையும். அல்லாஹ்வுடைய விஷயத்தை இது நாங்க பேசினது இவ்வளவு நேரம் மனிதனுடைய விஷயம். அல்லாஹ்வுடைய விஷயத்தை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தா குர்ஆன் எங்களுக்கு ரொம்ப தெளிவா பேசுது. லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்ல, யாராலும் பெறப்படவும் இல்ல. இதனுடைய விளக்கம், அல்லாஹ்வுக்கு குடும்பம் என்று ஒன்று இல்ல. அல்லாஹ்வுக்கு குடும்பம், அவனுக்கு மகன் இல்ல, மகள் இல்ல, குடும்பங்கள் இல்ல, மனைவி இல்ல, உம்மை இல்ல, வாப்பா இல்ல, எந்த உறவு முறையும் இல்ல. ஆனா அல்லாஹு தஆலாவுக்கு நான் சொல்லக்கூடிய எந்த உறவு முறை இல்லாட்டியும் இந்த உறவு முறை இல்லாம அல்லாவும் இல்லை என்று சொல்லி குர்ஆன் சொல்லு. அல்லாவுக்கும் இந்த உறவு இருக்குது. அப்படி என்ன உறவு என்று பார்த்தா அதுதான் இஸ்லாத்துடைய பார்வையில மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நட்புறவு என்று சொல்லக்கூடிய. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையில நண்பர்கள் இல்லாத மனிதர்களை யாரும் காண முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ்வுக்கு எந்த உறவும் இல்ல, ஆனா ஒரு நண்பனை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக குர்ஆன் ரொம்ப தெளிவா பேசி. அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வியல்ல நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய உறவு இருக்குது. அது உலகத்தோட முடிகிற ஒரு உறவு அல்ல. நாங்க எல்லாம் சும்மா யோசிக்கிறோம், இந்த நண்பர்கள் என்றது அது உலகத்துல நாங்க அவங்களோட சந்தோஷமா இருக்கிறது, அது அதோட முடிஞ்சு எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு. நண்பர்களுடைய உறவு அது மௌத்துக்கு பின்னால சுவர்க்கம் வரைக்கும் ஒரு மனிதனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு உறவு தான் நட்புறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ரஃபீகன் ஃபில் ஜன்னah. ஒவ்வொரு நபிக்கும், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சுவர்க்கத்தில் ஒரு நண்பன் இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, வ அன்த ரஃபீகி ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் என்னுடைய நண்பனாக உஸ்மான் நீங்க தான் இருப்பீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப உலகத்துல முடிகிற ஒரு உறவு அல்ல நட்புறவு என்று சொல்லக்கூடிய உறவு. நண்பர்களுடைய உறவு உலகத்துல முடிகிறதல்ல. அதுதான் இஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக வழிகாட்டுது. ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நண்பர்கள் பிடிக்கக்கூடிய விஷயம் இது. ஒரு மனிதனை நண்பனா தேர்ந்தெடுக்கணும் என்றா பல விஷயங்களை வழிகாட்டுது. எப்படி ஒரு மனிதன் சக நண்பனை வாழ்க்கையில எப்படி தேர்ந்தெடுக்கணும். வாழ்வியல்ல மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய பகுதி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏனென்ற இந்த காலத்துல வாழ்க்கையில நண்பர்களுடைய விஷயத்தை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் என்றா, வாழ்க்கையில நண்பர்களால முன்னேறியவர்களை விட, வாழ்க்கையில நண்பர்களால வாழ்க்கையில பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தியவர்களை விட, வாழ்க்கையில நண்பர்களால துரோகம் செய்யப்பட்ட வரலாறுகள் ஏராளம், நண்பர்களால கெட்டு போன வரலாறுகள் ஏராளம், நண்பர்களால முதுகுல குத்தப்பட்ட வரலாறுகள் ஏராளம், நண்பர்களால தன்னுடைய வாழ்க்கைய தொலைத்து நாசமாகி உலகத்தில் வாழக்கூடிய வரலாறுகள் ஏராளம்.
அதுக்குதான் இஸ்லாம் சொல்லுது, நண்பன் என்று சொல்றது அது சும்மா ரோட்ல கண்டா நாங்க நண்பன் ஆகிக் கொள்வோம், நாங்க கூட்டாளி ஆகிக் கொள்வோம், நாங்க ஒரு தோழனை ஈந்து கொள்வோம். இப்படி நண்பர்களை தேர்வு செய்யறல இஸ்லாத்துல. நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய விடயத்துல ரொம்ப கவனமாக ஈக்கணும். அல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நற்கொடைகள்ல நிஅமத்துக்கல்ல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, எந்த மனிதனுக்கு அல்லாஹ் நல்ல விடயங்களை கைறுகளை நாடினானோ, மன் அராதல்லாஹு பிஹி கைரன் யர்ஸுகுஹு கலீலன் சாலிஹா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவ நாடினா அவன் வாழ்க்கையில நல்ல நண்பர்களுடைய சொபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், நல்ல சாலிஹான நண்பர்களுக்கு மத்தியில வெளிப்பார். அதே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கெடுதிய நாடிட்டான் என்றா, அவன் வாழ்க்கை கெட்டு போகணும் என்று நாடினா கெட்ட மனிதர்கள் கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, நண்பர்கள் ஆக சிறந்தவங்க யாருண்டா மற்ற சக நண்பர்களுக்கு மத்தியில நல்ல முறையில நடக்கக்கூடியவங்க தான் நண்பர்கள் ஆக சிறந்தவங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு உறவு தான் நட்புறவு என்று சொல்லக்கூடிய நண்பர்களுடைய உறவு என்று சொல்லக்கூடிய. இது ஒரு லேசான உறவு அல்ல. கட்டாயம் வாலிபர்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும், இவர் இந்த விஷயத்துல நல்ல முறையில ஈக்கிறாரு, துனியாதாரியா ஈக்கிறாரு, இவரை கொண்டு இதை சாதிக்கலும், அதனால நாங்க இவரையும் நண்பனா பிடிப்போம். இல்ல இல்ல. ஹசன் பஸர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இஸ்தக்ஸிரு மின் அஸ்ஹாபி ஸாலிஹீன ஃபித் துன்யா, உலகத்துடைய வாழ்க்கையில சாலிஹான நண்பர்களுடைய சகவாசங்களை கூட்டிக்கோ. இந்த வார்த்தைகளை ரொம்ப தெளிவா கவனமா கேளு. ஏனென்றா வாழ்ந்து முடிச்ச மக்கள் இருக்கலாம், எங்கட குடும்பத்துல வாழ வேண்டிய நிலைய வாலிபர்கள் ஈக்கிறான், நிறைய இளந்தாரி பொடியமா ஈக்கிறான், நிறைய குமர புள்ளைகள் ஈக்கிறான். நண்பர்கள் பிடிக்கக்கூடிய விஷயத்த கட்டாய வீடுகள்ல கைட் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க, எப்படி நண்பனை தேர்வு செய்யணும். ஹசன் பஸர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உலகத்துல சாலிஹான நண்பர்கள் ஈக்கிறாங்களே, நல்ல நண்பர்களுடைய தொடர்பை அதிகப்படுத்திக்கோங்க. ஏன் தெரியுமா? அவன் உலகத்துல உங்களுக்கு உதவாம ஈக்கேலும், அவனுக்கு காசு பணம் உலகத்துல இல்லாம ஈக்கேலும், பெரிய சொத்து செல்வம் இல்லாம ஈக்கேலும், பெரிய ஆட்சி அதிகாரம் இல்லாம ஈக்கேலும், அவனால ஒரு புரோசனம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நிச்சயமாக சாலிஹான ஒரு நண்பன் கியாமத்துடைய நாள் உங்களுக்கு புரோசனம் ஆயிப்பான். அவனால உலகத்துல புரோசனம் இல்லாட்டியும் ஒரு நாள் வரும், கியாமத்துடைய நாள், இந்த நல்ல நண்பன் உங்களுக்கு கியாமத்துல புரோசனம் ஆயிப்பான். இது குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, தஃப்சீருல் பகவியில வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், கியாமத்துடைய நாள் அல்லாஹு தஆலா மனிதர்களை சுவர்க்கவாதிகளை சுவனவாசிகளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இந்த சம்பவத்தை கவனமா கேளு. ஒரு நண்பனுடைய சாலிஹான நண்பன் பொறுமதி என்னென்று விளங்கும். கியாமத்துடைய நாள் சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவனத்துக்கு வைத்துடுவாங்க. போனத்துக்கு பின்னால ஹதீசுகள்ல வருவது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா வந்து சுவர்க்கவாசிகள் கிட்ட நலன் விசாரிப்பான். ஏன்? சுவர்க்கத்துக்கு வந்திக்கக்கூடியவர்கள் சுவனவாசிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அதனால விருந்தாளிகள் கிட்ட கேட்கிறது ஒரு வளமே. எங்கட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா நாங்க அடிக்கடி போயிட்டு கேட்போம், என்ன செய்யணும், நல்லமா, எல்லா ஏற்பாடும் நல்லமா, எல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு நல்லம் தானே, என்ன சரி செஞ்சு தரணுமா, ஏதாவது குறைபாடிக்குதா, தவறு தப்பிக்குதா, அடிக்கடி நாங்க ஒரு விருந்தாளியை விசாரிப்போம். ஹதீஸ்ல வருவது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் போயிட்டு சுவனவாசிகள் கிட்ட விசாரிப்பான். எப்படி சுவன இன்பங்கள் எல்லாம் நல்லமா, எப்படி ஈகுது, என்ன ஹாலாத், எல்லாம் விசாரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், சுவர்க்கத்துல எந்த குறையும் இல்ல, எந்த இன்பமும் இல்ல, ஆனா ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு குறையாயிக்குது, ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு குறையாயிக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான, சுவனத்துல என்ன குறை? சொன்னாங்க, சுவனத்துல எல்லாம் எங்களுக்கு இன்பமா தான் நீக்குது, ஆனா உலகத்துல ஒரு நண்பனோட ஈந்தோம்னா, உலகத்துல ஒரு நண்பனோட வாழ்ந்து கொண்டு ஈந்தோம், அவன் ஈந்த அந்த இடம் கலகலை நீக்கும், ரொம்ப கண்ணியமா அழிப்பான், எங்களோட நல்ல முறையில நடந்தான், எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உதவியா ஈந்தான். அவனை மாத்திரம் உலகத்துல நாங்க காணலே, நாங்க சொர்க்கத்துல அவனை காணலே, உலகத்துல நாங்க புலங்கின நண்பனை
சொர்க்கத்துல காண கிடைக்கல, அவனுக்கு என்ன நடந்துச்சு என்பதாக அந்த சொர்க்கவாசிகள் அல்லாஹ் கிட்ட கேட்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் பதில் சொல்லுவான், உங்களுடைய நண்பன் உங்களோட ஒன்றாக ஈந்தவர் அவர் நரகவாதி, நரகத்தில் இருக்கிறார். இந்த நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த நண்பன் சொல்லுவாராம், யா அல்லாஹ், எங்களுக்கு அந்த நண்பன் என்னிடத்துல வந்தால்தான் சுவன இன்பங்கள் எனக்கு முழுமையடையும். என்ன சுவர்க்கத்துல இன்பத்தை தந்தாலும் கூட்டாளி மாறாட ஈக்கிறத போல ஒரு இன்பம் கிடைக்கிறது. இது யாரு சொல்றது? ஒரு சாலிஹான நண்பன். நரகவாதி நண்பனுக்கு அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்வான். தஃசீருடைய விஷயம். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான், நரகத்தில் ஈக்கக்கூடிய இந்த மனிதருடைய நண்பனை விடுதலை செஞ்சிடுவான். இந்த நேரத்தில் அவர் விடுதலை செய்யக்கூடிய நேரத்துல மற்ற நரகவாதிகள் கேட்பாங்க, இவர் ஏன் இவ்வளவு அவசரமா விடுதலை செய்யப்படுறார்? இவருக்கு இன்னும் காலமீகே. அபூஹு ஷஹீத், இவருடைய வாப்பா ஒரு ஷஹீதா, இல்லாடி அஹூஹு ஷஹீத், இவருடைய சகோதரன் ஒரு ஷஹீதா, இல்லாடி ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் இவருக்கு ஷஃபாத் செஞ்சாங்களா? இப்படி கேள்விக்கு மேல கேள்வி அந்த நரகவாதிகள் இந்த மலக்குமார் கிட்ட கேட்பா. அந்த நேரத்துல தான் அந்த மலக்குமார்கள் நரகவாதிகளை பார்த்து பதில் சொல்லுவாங்க, இவருடைய வாப்பா ஷஹீதும் அல்ல, இவருடைய சகோதரன் ஷஹீதும் அல்ல, மலக்குமார்கள் ஷஃபாத் செய்யவும் இல்ல, நபிமார்கள் ஷஃபாத் செய்யவும் இல்ல, இவருக்கு ஷஃபாத் செஞ்சது ஷஃபாஅத்து ஸதீகுஹு, இவருடைய நண்பன் இவருக்காக வேண்டி சிபாரிசு செஞ்சிருக்கிறார். இவருடைய நண்பன் இவருக்காக வேண்டி சிபாரிசு செஞ்சிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரம் தான் குர்ஆன் ஆயத் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபமா லனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம். எங்களுக்கு இப்படி ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு நண்பனை உலகத்துல நாங்க சம்பாதிக்கல, எங்களுக்கு அனுதாபப்படக்கூடிய ஒரு தோழனை நாங்க தேடிக்கொள்ளல. சாலிஹான நண்பர்களுடைய பொறுமதி கியாமத்துடைய நாள் எங்களுக்கு விளங்கும். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கவலையான ஒரு செய்தி, நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் தான். எங்கட போன நாங்க எடுத்து பார்த்தா எங்கட கண்டக்ட்ல ஆயிரக்கணக்கான கண்டக்ட், எத்தனையோ பேரை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். தெரிஞ்சவன் தெரியாதவன், ஒரு தடவை பேசினவன், ஒரே ஒரு மிஸ்கால் அடிச்சவன், ஒரு ஏதோ ஒரு ஆபத்துல ஒரு உதவி ஒன்று செஞ்சவன், இப்படி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, நண்பர்கள் என்ற பட்டியல்ல இவ்வளவு பேரை நாங்க சேமிச்சு வச்சுக்கிறோம். வாழ்க்கையில முஃமினான நண்பர்கள் எத்தனை பேர் என்னுடைய பட்டியல் ஈகிறான்? முஃமினான நண்பர்கள் எத்தனை பேர் ஈகிறான்? ஏன் நண்பர்களுடைய பட்டியல்ல குர்ஆன சுமந்த ஹாஃபிஸ்மார் எத்தனை பேர்? குர்ஆன் விளக்கம் தெரிஞ்ச ஆலிம்கள் எத்தனை பேர் நண்பர்களா ஈகிறாங்க? எத்தனை ஆலிம்கள் ஏந்த நண்பன், ஏந்த கூட்டாளிமார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹராம் ஹலால்ல பேணுதல் உள்ள எவ்வளவு நண்பர்கள் ஈக்கிறார். குர்ஆன் அதிகம் ஓதக்கூடியவங்க எத்தனை பேர் ஈக்கிறார். பாவம் செய்யாத எவ்வளவு நண்பர்கள் எங்களோட ஈக்கிறார். இதெல்லாம் வாழ்க்கையில சிந்திக்கிறது இல்ல. அவன் என்ன ஹராத்த செஞ்சாலும் பிரச்சனை இல்ல, அவனை உலகத்துல நண்பனா எடுத்துக்கொள்றேன். அவன் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவனோட சேர்ந்து போற ஏன் நண்பனை அதெல்லாம் கண்டுகொள்றல்ல. மூணாவது மனுஷன் ஒரு தவறு செஞ்சா அந்த தவற நாங்க பெரிய ஹைலைட் பண்ணி காட்டுவோம். ஆனா சொந்த நண்பன் அவன் கிட்ட எங்களுக்கு பெனிஃபிட் ஈகுது. அதனால் அவன் என்ன தவறு செஞ்சாலும் அந்த தவறை மறைச்சு நண்பனாக கபூல் செய்வோம். இஸ்லாம் இப்படி வழிகாட்டல்ல. வாழ்க்கையில நண்பர்கள் தெரிவு செய்யக்கூடிய நேரம் எங்களை ஹராத்திலேருந்து ஒரு நண்பன் என்று அவன் தடுக்கும். பாவம் செய்ய ஒரு நண்பன் விடமாட்டான். ஆனா இந்த காலம் அதிகமான வாலிபர்களுக்கு மத்தியில ஒரு சாலிஹான நண்பன் நீந்தான் என்றா அந்த சாலிஹான நண்பன் சமூகத்திலேருந்து ஒதுக்கப்படுறார். உதாரணத்துக்கு ஒரு ஹாபிஸ் அல்லது ஒரு ஆலிம், அப்படி இல்ல மஸ்ஜிதோட தொடர்பான ஒருத்தர் எங்கட செட்ல ஈந்தா இவன் என்றா சரிப்பட்டு வரமாட்டான். சமாஜை இவன் எங்கட கூட்டத்துக்கு இவன் சரி வரமாட்டான். வந்தா ஹராம் ஹலால் என்று பேசிக் கொண்டிருப்பான், பயான் பண்ணி கொண்டிருப்பான், நல்ல விஷயம் தொழணும் என்றுவான். இவனோட எல்லாம் பார்க்க போக்கல இந்த நண்பர்கள் கசப்பா விளங்குது வாழ்க்கையில. ஜினாக்கு உதவி செய்யறவன் நண்பன், ஜினா செய்ய வானம் என்று தடுக்கிறவன் அவன் எதிரி. சமூகத்துடைய பார்வை ஒரு மாதிரி வைத்து ஹராத்துக்கு துணை போறவன் நண்பன், ஹராத்த செய்ய வானம் என்று தடுக்கிறவன் அவன் எதிரி. அவன் எங்கட நண்பர்கள் பட்டியல வரக்கூடாது. எங்கட ஹராத்துக்கு அவன் துணை இல்ல. எங்கட பாவத்தை ஒரு ஜாய் வாக்கில பாக்குறான்.
இப்படி பேசக்கூடிய எவ்வளவு பேர் சமூகத்தில் இருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் சாலிஹான நண்பர்கள் ஒதுக்கப்படுறாங்க. அதுதான் ஹசன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைய நாள் அவங்களை ஒதுக்கலாம், உலகத்திலேருந்து அப்படியே ஓரமாக்கி வைக்கலும், அவங்களால புரோசனம் இல்லைன்னு சொல்லலும். சில மனிதர்கள் மஸ்ஜிதோட தொடர்பாவினேண்டா இன்னும் சில நண்பர்களுக்கு பிடிக்கிறதும் இல்ல. என்ன நீங்க இப்ப பள்ளிக்கெல்லாம் போறீங்களாமே, தொப்பி எல்லாம் போடுறீங்களாம், குர்ஆன் எல்லாம் ஓதுறீங்களாம், இப்படி சில நண்பர்களுக்கு பிடிக்கிறதும் இல்ல பள்ளிவாசலுக்கு போனா. இப்படியான நண்பர்களும் எங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, வாழ்க்கையில நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல கவனமாயிரு. கெட்ட நண்பனோட சகவாசம் வைக்கிறது ஈகுது உலகத்துல இன்பமா ஈக்கும். அவனோட சேர்ந்து பாவம் செய்ய போல இன்பமா ஈக்கும், ஹராத்த செய்ய போல இன்பமா ஈக்கும், எல்லாம் இன்பமா ஈக்கும். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கெட்ட நண்பன் ஈகிறானே ஷைத்தானை விட பயங்கரமானவன் என்பதாக எழுதுறான். ஏன்னா ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் எப்படி அல்ல ஹதீஸ்ல வருவது, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஒரு ஷைத்தான் மனுஷனை கையால புடிச்சு கொண்டு போயிட்டு பாவம் செய்ய வைக்கலாம். அவன் உடம்புல ரத்தம் ஓடுறமா ஓடிக்கொண்டு ஈப்பானே தவிர கையால இழுத்து கொண்டு போயிட்டு பாவம் செய்ய வைக்கலாம். ஆனா ஒரு கெட்ட நண்பன் நினைச்சா கையால இழுத்து கொண்டு போயிட்டு அவனை ஹராத்துல போடலாம். இதுக்குதான் இமாமுனா கஸ்ஸாலி சொல்றாங்க, கெட்ட நண்பன் இவன் ஷைத்தானை விட பயங்கரமானவன். அதனால தான் எங்க நண்பர்களுடைய பட்டியல பாருங்க, எவன் என்னைய ஹராத்துக்கு கூப்பிடுறான், எவன் என்னைய பாவம் செய்ய வைக்கிறான், இவன் தொடர்பு கட் பண்ணப்படணும், துண்டிக்கப்படணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில ரிவாயத்துகள் பல உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, கெட்ட நண்பன் அவன் பாம்பை விட பயங்கரமானவன் என்பதாக எழுதுறான். ஒரு பாம்பு கூட அது பயங்கரமான ஒரு உயிரினம் என்பதாக ஏன் கருதப்படுவது? அதுல உடம்புல விஷம் ஈங்குது, அது கிட்ட விஷம் என்ற தன்மை ஈங்குது. அல்லாஹ் இந்த விஷம் அதைய தன்மையை எடுத்துட்டு அந்த பாம்பை வச்சுனா பாம்பை கண்டு யார் சரி பயப்படுறா? ஏதோ பாம்பை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஐட உடம்புல சுரக்கக்கூடிய விஷம் அதுதான் அது பயங்கரமான உயிரினமா காட்டுது. ஆனா கெட்ட நண்பன் என்றவன் அப்படி அல்ல. வேண்டிய ஹராத்துக்கு கொண்டு போய் செய்ய வைக்கலாம், வேண்டிய ஹராத்துக்கு வழி காட்டலாம். இந்த காலத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்கள் கெட்டு போறதுக்கு பல காரணம். அதுல ஒன்றுதான் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம், மோசமான கூட்டாளிமாருடைய சகவாசம். வாலிபர்கள் அதிகமான போதவஸ்து பாவிக்க பாவினது யாரால? உம்மா வாப்பா கொண்டு வந்து பழக்கினா, இல்லாட்டி உறவினர்கள் கொண்டு வந்து பழக்கினா. இது யாரும் பழக்கிறல்ல, இது கெட்ட நண்பர்களால வந்த ஒரு பழக்கம். இது எத்தனையோ நல்ல வாலிபர்கள் மஸ்ஜிதுகள்ல தொடர்பாக இருந்தவங்க, முன் சப்பகல்ல தொழுதவர்கள், ஆதாரங்கள் இல்லாம பேசல, கவலையாக பேசுற, கல்வால பேசுறோம். எவ்வளவு பேர் மஸ்ஜிதோட தொடர்பா ஈந்தவங்க, தொழுகையோட ஈந்தவங்க, முன் சப்ல தொழுந்த எவ்வளவு வாலிபர்கள் இப்ப வருஷ கணக்கு ஜெயில இருக்கிறான். ஏனென்றா ஒரு கெட்ட நண்பன் சகவாசம். வாழ்க்கையில நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அன்பாக வாலிபர்கள் கிட்ட கேட்கிறோம், கவனமா தெரிவு செய், கவனமா போல உங்க நண்பர்களோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மனிதர்களை சமூகத்துல பார்க்கலும் கூட்டாளிமா இருக்காது, அவங்களுக்கு தனிமையில தான் இருப்பான். அவங்கள பார்த்தா கேட்பேன், என்ன கூட்டாளியும் இல்ல உங்களுக்கு ஒன்றும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் வஹ்தா கைரும் மின் ஜலீஸி ஸூ. கெட்ட நண்பனோட பழகி கொண்டு இருக்கிறத விட தனிமையான வாழ்க்கை சிறந்ததுண்டா. அதே சாலிஹான நண்பர்கள் வாழ்க்கையில ஈந்தா அந்த சாலிஹான் அல் ஜலீசு சாலிஹ் கைரும் மினல் வஹ்தா, தனியா ஈக்கிற விட சாலிஹான நண்பர்களோட சேர்ந்து ஈக்கிறது நல்லமெண்டா. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில கெட்ட நண்பனோட சகவாசம் வச்சா அவன் உலகத்துல மாத்திரம் கேவலத்தை கொண்டு வாரல்ல, உலகத்துல மாத்திரம் நரக வாழ்க்கையை காட்ட மாட்டான், கியாமத்துல நரகத்துக்கு கொண்டு போய் விடாம அவன் ஓய மாட்டான். இஸ்லாத்துல எவ்வளோ வரலாறுகள். உக்பத் இப்னு அபு முஹைத் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மனிதனுடைய வரலாறு கிதாபில் எழுதுறான். ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் தான் உக்பத் இப்னு அபு முஹைத். இவர் யாருண்டா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ரொம்ப அன்பாக இருந்த ஒரு மனிதன் தான்.
ரொம்ப நல்ல முறையில நடந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப விரும்பின நேசித்த மனிதர். ஒரு சந்தர்ப்பத்துல இவர் என்ன செஞ்சாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வீட்டுக்கு விருந்து சாப்பிட கூப்பிட்டார். கவனமா கேளு, யார? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விருந்து சாப்பிடுறதுக்காக வேண்டி வீட்டுக்கு கூப்பிட்டார். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிடுறதுல எந்த பிழையும் இல்ல, நான் வந்து சாப்பிடுறேன். ஆனா அதுக்கு முன்னால் ஒன்று செய்யணும், என்ன தெரியுமா? நான் விருந்து சாப்பிடுறதுக்கு முன்னால நீ எனக்கிட்ட கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும் என்றா. இவருக்கு சரியான சந்தோஷம், இவ்வளவு தானே யார சொல்லலாம், நான் கலிமாவை செல்றேன் என்பதாக கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஒரு சஹாபியா மாறி. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க, விருந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு பின்னால இவருடைய இந்த உக்பத் இப்னு அபு முஹைத்துடைய நல்ல உற்ற நண்பன் ஒருத்தர் தான் உமையத் இப்னு கலப். இவன் எப்படியா பட்டான் என்று சொல்லி நாங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான எதிரி. இவன் ஒரு தடவை இவரை காண்றார். உக்பத் இப்னு அபு முஹைத்த கண்டு கேட்கிறார், என்ன கலிமா எல்லாம் சொல்லிட்டீங்களாமே, இஸ்லாத்துக்கு எல்லாம் பேசிட்டீங்களாமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொடர்புல ஈக்கிறீங்களாமே. நான் சொன்ன ஆரம்பத்துல சில நண்பர்கள் அப்படிதான் கேட்பான், நான் பள்ளிக்கெல்லாம் போறீங்களாமே, தொப்பியெல்லாம் போடுறீங்களாமே, குர்ஆனோட தான் ஈக்கிறீங்களாமே, ஜோசா ஆகிட்டீங்களான்னு கேட்பானோ. விலைக்கும் இவன் தான் செய்தான். இவனைத்தான் ஒன்னாவது கட் பண்ணணும். எங்கட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல அடிச்சு விரட்டணும் இவனை தான். கேட்ட நேரத்துல அந்த உக்பத் இப்னு அபு முஹைத் சொன்னாரு, அவர் கலிமாவை சொல்ல சொன்னாரு, அவர் சொல்ல சொன்னதால நானும் சொல்லி இஸ்லாத்துக்கு போய்த்தேன், இதுல என்ன பிரச்சனை சொன்னாங்க. அப்படி என்றா என்னுடைய தொடர்பை நீங்க துண்டிக்கும், எங்களோட ஈந்ததெல்லாம் மறந்துட்டீங்க, ஏன தொடர்பை நீங்க துண்டிக்கணும். இந்த நேரத்துல சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களோட தொடர்பு சகவாசமும் எனக்கு தேவை, அவரும் தேவை. சொன்னாங்க, ஒன்று நான் இலாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேர்ல ஒத்தரை தான் சாய்ஸ் பண்ணணும் நீங்க. நான் உக்பத் இப்னு அபு முஹைத் மட்டும் தான் செல்லும், ரலியல்லாஹு செல்லல. ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்து சஹாபி ஆவினார், மௌத்தா போல சஹாபியா மௌத்தாவல. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் சாய்ஸ் பண்ணியாரு உபையத் இப்னு அபி கலஃபோட தான் ஈக்கணும் என்று சொல்லி சொன்னாங்க. அப்படியா ஏண்ட சஹவாசம் தேவையண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை தேடி பெய்த்து நான் கலிமால இருந்து வெளியே வந்துட்டேன் என்று சொல்லி மறுபடி அவருடைய முகத்துல காரி துப்பிட்டு வந்தாதான் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்பதாக உமையத் இப்னு கலப் இவருக்கு உக்பத் இப்னு அபு முஹைத்துக்கு சொன்னார். இவர் நேர போனாரு, ஒரு நண்பன் கெட்ட நண்பன் பேச்ச கேட்டார். என்ன நடந்துச்சு? போனார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னார், இன்றையோட இஸ்லாத்தை நான் விட்டு போடுறேன் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்துல, முபாரக்கான முகத்துல எச்சி துப்பிட்டு வந்தார். அல்லாஹ், கொஞ்சம் யோசிங்க, ஒரு கெட்ட நண்பனுடைய சகவாசம் எங்க போகுது? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், கியாமத்துடைய நாள், சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத், வயௌம யஅதுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி தகத்து மஅர் ரசூலி சபீலா என்ற ஒரு ஆயத்துக்கு கியாமத்துடைய நாள் அநியாயக்காரர்கள் அவங்களோட கையை கடிப்பானோலாம். கையை கடி 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 கடின்னு கடிச்சு கொண்டு சொல்லுவான், யகூலு யா லைதனி தகத்து மஅர் ரசூலி சபீலா என்று புலம்புவாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடயே பேசிக்கேன்னு சொல்லி அப்படி புலம்புறவுள்ள முதலாவது ஆள் இவன் தான். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடயே இந்திக்கேஞ்சி இவன் பேச்ச கேட்டு நான் இஸ்லாத்தை விட்டனே, கியாமத்துடைய நாள் அவன் கையை கடிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் உலகத்துல நரகத்தை காட்டுவான். வாழ்க்கையில கொஞ்சம் சிந்தனையோட நடங்க. வாலிபர்கள் அன்பாக கேட்கிறோம், பண்பாக கேட்கிறோம். இந்த காலத்துல பாவங்கள் எல்லாம் அப்படியே மோடிஃபை ஆகி வருவது. ஜினா பல விதங்கள்ல மாறி, எதால? நண்பர்களால ஒவ்வொரு பாவங்களும் மோடிஃபை ஆகி வருவது. யாரால? நண்பர்கள், கெட்ட நண்பர்கள் ஒவ்வொன்ற பலவிட்டு வாராங்க. நல்ல பிள்ளைகளை, நல்ல வாலிபர்களை இதுக்குள்ளால இழுக்கிறாங்க. அதுக்குதான் இஸ்லாம் வழிகாட்டுது, எப்படி ஒரு நண்பனை நாங்க தெரிவு செய்யணும், எப்படி நண்பனை நாங்க சாய்ஸ் பண்ணணும். ஹசன் பஸ்ர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க பல அடையாளங்களை சொன்னாங்க. உதாரணம், ஒரு நண்பனை தெரிவு செய்யக்கூடிய நேரம், ஒரு மனிதனை பார்த்தா முதலாவது அடையாளம், நான் ஒன்னாவது மட்டும் சொல்றேன், அதோட குத்பா முடிச்சு கொள்றேன்.
நண்பன் ஒன்ற தெரிவு செய்யக்கூடிய நேரத்துல அவரை பார்த்தா மன் தக்கரகுமுல்லா, அவரை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும், அமல் செய்யற ஆசை வரணும். கொஞ்சம் யோசிங்க, எங்கட கூட்டாளிமாரும் மீகிறாங்க, ஒரு 40 பேர் ஈப்பாங்க. இந்த 40 பேர்ல யார்ட மூஞ்ச பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது? எவன்ட மூஞ்ச பார்த்தாலும் அது போதையிற யோசனை தான் வருது அதிகமானவளுக்கு. எவன்ட மூஞ்ச பார்த்தாலும் பாவம் செய்யற யோசனை தான் வருது. இப்படி வருவதுன்னா இது நல்ல நண்பனுக்கு அடையாளம் அல்ல. இது அவனை பார்த்தா விளங்கணும், அமல் இபாதத்துல ஆசை வரணும். கொஞ்சம் உன்னைய பார்த்தேன்னா தொழணும் என்ற ஆசை சும்மா வருவது, அல்லாஹ்வை பத்தி பேசணும் என்ற ஆசை சும்மா வருவது. இப்படி எத்தனை கூட்டாளிமார் எங்க நண்பர்களோட பட்டியல் இருக்கிறார். ஏன்னா அப்படியான கூட்டாளிமாரெல்லாம் கசப்பு. இந்த காலத்துல நல்ல விஷயம் சொன்னா பிடிக்குது இல்ல, 5 நேரம் தொழுவுங்கன்னா கசப்பு. வாழ்க்கையில பாதி முடிஞ்சு 40 வயசு இன்னும் சுஜூது செய்யறது பாரம். இன்னும் குர்ஆன் எடுத்து கோடி கணக்கு சல்லி கொடுத்தாலும் கையில பாரம் இல்ல, குர்ஆன் எடுத்தா பாரம். ஏன்னா ஈமான் இல்ல, சுத்திக்கிற நண்பர்கள் அதுக்கு வழிகாட்டுறல்ல. அதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஒரு சூறாவே அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறான். இவர் ஒரு நபியும் அல்ல, ஆனா பாருங்க நசீஹத் செஞ்சாங்க பிள்ளைக்கு. ஒவ்வொரு இவருடைய நசீஹத் பிரபலம். அதுல ஒன்றுதான் அவங்களுடைய மகன் நண்பர்களோட சேர்ந்து நடக்கக்கூடிய வயசுக்கு போகக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நண்பனை தெரிவு செய்ய போல எப்படி தெரிவு செய்யணும். அவர் கணக்கு பயான் ஒன்றும் பண்ணல. சொன்னாங்க அந்த மகனை கூப்பிட்டு, மகன் நீங்க வாங்க, 2 கூடை நிறைய நல்ல பழங்கள் எடுத்துட்டு வாங்கண்டா. ஒரு கூடையில நிரம்ப நல்ல பழம், 2வது கூடையிலும் நல்ல பழம், ஒன்றும் அசடாவில்லை, எல்லாம் நல்ல எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாங்க. நல்ல பழங்கள் ஈக்கக்கூடிய ஒரு கூடையில ஒரு அசடாவின பழத்தை மட்டும்தான் வச்சான். வச்சுட்டு சொன்னாங்க, ஒரு 2-3 நாளைக்கு பின்னால இந்த பழத்துடைய நிலைமைகளை நாங்க பார்ப்போம். பார்த்துட்டு அதை மூடி வச்சாங்க. நல்ல பழங்கள் ஈக்கிற கூட நல்லாதான் நீக்குது. ஆனா எப்ப அசடாவின பழம் ஒன்ற நல்ல கூடையில வச்சோமோ அந்த கூடையில ஈக்கக்கூடிய மத்த நல்ல பழங்களும் நாசமாவீங்க. இதைத்தான் உதாரணம் காட்டினாங்க. மகன் நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய நேரம் உங்களுடைய 40 நல்லவர்கள் இருந்தா 41வது மோசம் என்றா அந்த ஒத்தரால 40 பேரும் நாசமாவான். அந்த ஒத்தன் போதும் முழு மஜ்லிஸையும் நாசமாக்கலாம். அதனால தான் இஸ்லாம் பல கைதிகள், பல வழிகாட்டலிகள். இந்த மிம்பர்ல பேசுறதுக்கு போதா நல்ல நண்பர்களுடைய அடையாளங்கள் என்ற ஒரு தலைப்புல பேசியது. என்னென்ன அடையாளங்கள் ஈக்கக்கூடியவர்களை நண்பர்களா தெரிவு செய்யும், நண்பர்களை நாங்க தான் தெரிவு செய்யும். இப்படி பல அடையாளங்கள் இஸ்லாத்துல பேசுதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்-ரஜுலு அலா தீனி கலீலி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவன் எடுத்து பார்த்தா அவன் தன்னுடைய நண்பண்ட வழியில தான் நீப்பான். அவன் பேசுற மாதிரி தான் இவங்கிட்ட பேச்சேக்கும், அவனோட நடைமுறைகள் இவன் கிட்டே மீக்கும். கூட்டாளிமார் என்ன சுபத்துல ஈக்கிறானோலோ அதுல தான் அவன் கூட்டாளியும் மீப்பான். அதுதான் பழங்காலத்துல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க, நீங்க உங்களோட நண்பன் யாருன்னு சொல்லுங்க, நீங்க யாருன்னு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. உங்களோட கூட்டாளிமார் ஒரு பட்டியலோட போட்டா நீங்க யாருன்னு அவங்களுக்கு விளங்கிடும். நீங்க உங்களோட பயோடேட்டா எல்லாம் சொல்ல தேவையில்ல, நண்பர்கள் 2-3 பேரை சொன்னாவே போதும். இவன் என்ன நண்பன், இவன் என்ன நண்பன், அவங்க விளங்கி கொள்ளுவாங்க நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க சொல்லி. அதனால வாழ்க்கையில நண்பர்கள் தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக வாலிபர்கள் நடந்துவோம். கட்டாயம் வீடுகளுக்கு போயிட்டு சொல்லுங்க. இந்த காலத்துல நிறைய பித்னாக்களை பாக்குறோம். விசேஷமாக இந்த காலத்துல இந்த பகுதிகளில் நிறைய தெரிஞ்சுக்கும். இந்த நிகா திருமணம் என்ற அந்த வைபவத்துல எவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டீ. கிட்டத்தட்ட இப்ப மட்டுக்கும் நேத்து வரைக்கும் நான் தேடி பார்த்ததுல கிட்டத்தட்ட ஒரு திருமணம் முடியறதுக்கு மட்டும் 9 பங்கன் வைக்கிறான். அத பேசுறதுக்கு இந்த இடத்துல நேரம் இல்ல. லட்சக்கணக்கு கோடி கணக்கு சில 9 பங்கன் எல்லாம் ஹோல்ல. இதெல்லாம் ஒவ்வொரு நண்பர்களால வரக்கூடிய தகவல்கள், ஒவ்வொரு கெட்ட நண்பர்கள் காட்டக்கூடிய வழி. இது உம்மா வாப்பா காட்டுறல்ல, இது சொந்த பந்தம் காட்ட மாட்டாங்க. இப்படி எல்லாம் இது காட்டுறதெல்லாம் நண்பர்கள். அதனால வாழ்க்கையில எங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்க வீட்டுல இளந்தாரி புள்ளை ஈப்பாங்க, சொல்லிக் கொடுங்க. நண்பர்களை தெரிவு செய்யணும் எப்படி என்று பசுந்தா வழிகாட்டு. குமர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களோட தெரிய வைக்கும். ரோட்ல ஒருத்தரோட பேசினா அவரும் நண்பர், பஸ்ல ஒருத்தரோட பேசினா அவரும் நண்பர். இதெல்லாம் நண்பர்களோட பட்டியல் உங்களுக்கு ஆறல்ல. அறிமுகமானவர்கள்
நண்பர்கள் என்றா ஒரு கூட்டம் கொண்டு ஈக்கும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எப்படி இரத்த உறவுகளை கொண்டு அவர்களை பெயன்றதை கொண்டு சொர்க்கத்துக்கு போகலும் என்று குர்ஆன் ஹதீஸ் செய்கிறதோ, நண்பர்களை சாலிஹான நண்பர்களை கொண்டும் வாழ்க்கையில சொர்க்கம் போகலும் என்றது சந்தேகம் இல்லை. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.